God. புரியுதா? மோசஸ் வந்து பார்வோன் இடத்துல போய் என்ன கேட்கிறாரு, ஆராதிக்கும்படியாக ஜனங்களை என்னோடு கூட அனுப்புங்க அப்படின்னு கேட்கிறாரு. அதே மாதிரிதான் இயேசு கிறிஸ்துவும் நம்மை அவருடைய சொந்த ஜனமாக மாற்றுகிற காரணம் என்ன? நாம் அவரை ஆராதிக்க வேண்டும், அவரை மகிமைப்படுத்த வேண்டும், அவரை நாம் துதிக்க வேண்டும் என்பதற்காக மாத்திரமே, இல்லையா? இந்த காரியத்தை நம்ம தொடர்ந்து செய்ய போறோம். எது? வர்ஷிப் பண்றது, ஓகேவா? பாட்டு பாடுறது, துதிக்கிறது, அவரை மகிமைப்படுத்துறது, அவருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துறது, உதடுகளின் பலியாகிய ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறது. இதுதான் கர்த்தருக்கென்று நாம் செய்கிற ஒரு ஃபார் அவர் இட்டர்னல் ஒர்க் தட் we gonna do. That is not a work, eternal thing that we are going to do, habit or something. ஏன்னா ஹெவன்லயே அதான் பண்ண போறோம். ஆனா இப்போ நம்ம தேவனை அறிகிற அறிவுல வளர்ந்து கொண்டிருக்கிறோம். பரலோகத்துல அந்த அறிகிற அறிவு, பைபிள் வாசிக்க வேண்டிய அவசியம் அப்படிலாம் தேவையில்லை. ஆனா துதிக்கிற ஜபம் பண்ண கூட தேவையில்லை எனக்கு தெரிஞ்சு. துதிக்கிறது மட்டும் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும், இல்லையா? அதுதான் தேவனும் ஆசைப்படுகிறார், ஓகேவா? அந்த பரம கானான்ல இந்த நம்ம துதித்து அவரை மகிமைப்படுத்துகிறது போல இஸ்ரவேல் ஜனங்களும் கானான்ல அவரை துதித்து மகிமைப்படுத்துகிறது தான் தேவனுடைய சித்தம். அதனாலதான் அப்படி சொல்றாரு, ஓகேயா? ஆனா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பிரச்சனை சால்வ் ஆகும்னு பார்த்தா பிரச்சனை இன்னும் அதிகமாகுது. ஓகே, நம்ம வாழ்க்கையில கூட அநேக நேரத்துல ஆஹா சால்வ் ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சா பிரச்சனை அதிகமாகும். எனக்கு ஆக்சுவலா பயங்கரமா ரிலேட்டபிளா இருந்துச்சு இந்த 5th சாப்டரும் என்னுடைய வாழ்க்கையும். இப்பதான் நான் வந்து ஒரு நோட்டீஸ் பீரியட்குள்ள போறேன். கொஞ்சம் எவர் கிரீன் இதுக்கு வரலாம், கொஞ்சம் வேலை எல்லாம் கம்மியாகும்னு பார்த்தா இல்ல, வேலை அதிகமாகுது, ஷிஃப்ட் சேஞ்ச் ஆகுது, எல்லாம் மீனின் வயிற்றுக்குள்ள இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. ஓகே, ஆனா கர்த்தர் வந்து கிருபையாய், he is not giving upon us, இல்லையா? he will not give upon you. என்ன ஒரு சூழ்நிலைகளை நம்ம இருந்தாலும் we will not be given up, ஓகேவா? சோ இப்போ 6th சாப்டர் ஆசியா சந்தோஷ் ஷேர் பண்ணு, ஐவன் ஷேர் பண்ணு. ஷேர் பண்ணு. யாரு ஷேர் பண்ணுங்க ப்ரோ? சந்தோஷ் ஃபர்ஸ்ட் ஷேர் பண்ணுங்க, அப்புறம் ஐவன் ஷேர் பண்ணுங்க. ஓகே. சோ 6வது அதிகாரத்துல வந்து அதாவது மோசே வந்து கர்த்தர் வந்து மோசே கிட்ட பேசுறாரு ஃபர்ஸ்ட். நீ அதாவது ஓகே, இது என்ன ஸ்பெஷல் இந்த அதிகாரத்துல அப்படின்னா, கர்த்தர் வந்து மோசேக்கு தன்னோட பேரை சொல்றாரு. அதாவது என்னோட பேர் யெகோவா அப்படின்ட்டு. இது வரைக்கும் வந்து உன்னோட ஆஹ் பிதாக்களுக்கு கூட நான் வந்து வெளிப்படுத்தினது கிடையாது. நான் நிறைய தடவை பேசியிருக்கேன். ஆனா என்னோட நாமமான யெகோவான்றதை நான் வெளிப்படுத்தவில்லை, உங்களுக்கு சொன்னது கிடையாது. உங்ககிட்ட தான் ஃபர்ஸ்ட் சொல்றேன் அப்படின்ட்டு தன்னோட பேரான யெகோவா அப்படின்றத இந்த அதிகாரத்துல தான் பதிவு பண்றாரு. அண்ட் இது முடிச்சிட்ட பிறகு மோசேயின் மூலியமா கர்த்தர் என்ன பண்றாருன்னா ஜனங்களுக்கு வந்து சொல்றாரு. இந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காரு. தட் இஸ் நான் தான் உங்களோட தேவன். உங்களை வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, நான் உங்க தகப்பன்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு நான் பண்ண உடன்படிக்கை நினைவு கூர்ந்து உங்களை வந்து எகிப்துல இருந்து நீங்க அடிமைப்பட்டுட்டு இருக்கீங்க. உங்க இங்க இருந்து விடுவிச்சு நான் வந்து கானான்ல வந்து சேர்க்க போறேன். அப்படி சேர்க்கிறப்போ நான் தான் தேவன் அப்படின்ட்டு நீங்க தெரிஞ்சுப்பீங்க அப்படின்ட்டு மோசேயின் மூலியமா வந்து கர்த்தர் வந்து சொல்றாரு. இது சொல்லிட்ட பிறகு ஆஹ் என்ன நடக்குதுன்னா, மோசே வந்து ஸ்டில் என்ன பண்றாருன்னா, அதாவது ஜனங்கள் வந்து இதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்ல. ஸ்டில் வந்து இதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்ல. சரி, உடனே மோசஸ்க்கு வந்து ஒரு டவுட் வந்துருச்சு. இந்த மாரி ஜனங்களே என்ன மதிக்க மாட்றாங்களே, பார்வோன் எப்படி என்ன மதிப்பான்? ஆ அப்படின்ட்டு வந்து ஒரு சின்ன டவுட் வந்தது. ஸோ கர்த்தர்கிட்டயே சொல்றாரு, நான் நான் வந்து கொஞ்சம் ஆ லாஸ்ட் வசனமான விருத்த சேதனம் இல்லாத உதடுகள் உள்ளவன் பார்வோன் எனக்கு எப்படி செவி கொடுப்பான் அப்படின்ட்டு சொல்லி இந்த அதிகாரத்த முடிப்பார். நடுவுல வந்து ஒவ்வொரு இஸ்ரவேல் தகப்பன் கிட்டயும் பேச சொல்லுவாரு. ஸோ ஒவ்வொருத்தரோட தகப்பன் அதாவது 12 கோத்திரத்தாரோட அ தலைவர்களோட பேரும் நடுவுல குடுத்திருப்பாங்க. அவங்க எல்லார்கிட்டயும் அவர் போய் பேசுற மாரி இருக்கும்னு நெனைக்கிறேன். அவ்வளவுதான் ப்ரோ. சூப்பர். ஐவன் ஷேர் பண்ண போறலாம். வாசிக்கலாம், நான் எனக்கு ஹெட்டேக். ஓகே. ஆவி பிடிச்சிட்டு இருக்கேன். ஓகே. சரி, ஃபைன். So this is a very important chapter and controversial chapter also, because God reveals his name here in chapter 6 verse 2, இல்லையா? 2வது வசனத்துல தேவன் மோசேவை நோக்கி நான் யெகோவா, அது அப்படியே டார்க் லெட்டர்ல இருக்கும் தமிழ்ல, நான் யெகோவா, செகோவா, நான் யெகோவா, சர்வ வல்லமை உள்ள தேவன் என்னும்
நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன். ஓகேவா? ஆனாலும் யெகோவா என்னும் நாமத்தினாலே நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. ஓகே, அவர்கள் பரதேசிகளாய் தங்கின தேசமாகிய கானான் தேசத்தை அவர்களுக்கு கொடுப்பேன் என்று நான் அவர்களுடைய என் உடன்படிக்கையை ஏற்படுத்தியிருக்கிறேன். எகிப்தியர் அடிமை கொள்ளுகிற இஸ்ரவேல் புத்திரரின் பெருமூச்சை நான் கேட்டு என் உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தேன். சோ அந்த ஹிஸ்டரிய மறுபடியும் மோசஸ்க்கு God is saying இல்லையா? அப்பொழுது கர்த்தர் மோசேவை நோக்கி அப்படின்னு he starting இல்லையா? இப்ப நல்லா கவனிங்க, மோசஸ் வந்து he is a fresher, he is not a experienced leader who is going to lead Israelites. அங்க ஒரு 20 லட்சம் பேர் இருக்காங்க. 20 லட்சம் பேரை இந்த திக்குவாயன் என்று சொல்லப்படுகிற அவனே கூப்பிட்டுக்கிறான் இல்லையா? திக்குவாயன் அப்படின்னு சொல்லிக்கிறான் அவனே. அது உண்மையா இல்லையா எனக்கு தெரியாது. ஆனா எகிப்துல இருக்கும் போது he was well versed in talking, he was good, eloquent in speaking any languages which was taught to him. ஓகேவா? ஆனா இவனுக்கு வந்து ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இந்த 40 வருஷமா மீதியான் தேசத்துல இருக்கிறதுனால, ஆடுகள் கூடயே இருக்கிறதுனால, பேசுறது அந்த மாதிரி இல்லாதனால மேபி இவன் திக்குவாயனா மாறி இருக்கலாம். 40 வருஷம் பேசாம நீங்க ஆடையே மேய்த்துன்னு இருக்கீங்க, ஒய்ஃப் கிட்ட மட்டும் பேசுறீங்க அப்படின்னா there are chances இல்லையா? சோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இவன் அந்த விருத்த சேதனம் இல்லாத வாயை உடையவனா இவன் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி மோசஸை நம்ம பார்க்கிறோம் இல்லையா? ஆனால் கர்த்தர் அவருடைய நாமத்தை சொல்றார். நாமம் என்பது ரொம்ப முக்கியம். ஓகே, if you are introducing yourself to someone, ஓகேவா, அந்த introducing yourself அப்படின்னு நீங்க சொல்லும் போது அந்த இடத்துல நீங்க உங்க பேரை யூஸ் பண்றீங்க இல்லையா? I am Emmanuel, I am Santosh, I am Ivan, I am Timothy, Ivan, அந்த மாதிரி பேரை யூஸ் பண்ணி தான் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்றோம். பேருன்றது ரொம்ப முக்கியம். This is very very important and this says that you are a living being. கரெக்டா? இப்போ ஹியூமன் பீயிங்ஸ் அப்படின்னு காமன் டேர்ம், காட் அப்படின்ற காமன் டேர்மை நம்ம பயன்படுத்தாம when you are closer to God, you will come to know who is God and you will come to know what is his name. Yeah, this actually is a greatest privilege that God reveals to Moses as Jehovah. So Abrahamku that was a greatest blessing because Sarvaval El Shaddai அப்படின்ற அந்த வேர்ட், எல் ஷடாய் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்றாரு. ஓகேவா? அப்படின்ற நாமத்தை யூஸ் பண்றாரு. ஓகேவா? இப்போ ஒரு ப்ராப்ளம், ஒரு கான்ட்ரவர்சி இருக்குது. ஓகேவா? இந்த கிறிஸ்தவர்கள் தன்னை கிளைம் பண்ணி கொண்டிருக்கிற ஒரு கூட்ட மக்கள் இருக்கிறாங்க. ஆனா ப்ராட்டஸ்டன்ட் கிறிஸ்தவ சொசைட்டில, கிறிஸ்டண்டம்ல அவர்களை கல்ட்டுன்னு நம்ம வந்து சொல்றோம். சில ரீசன்ஸ்னால அந்த குரூப்பை கல்ட்டுன்னு சொல்றோம். ஆனா அந்த குரூப் பேர் வந்து அவங்களே என்ன சொல்றாங்கன்னா எகோவா சாட்சிகள், செகோவா விட்னஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அவங்க கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா we are not cult-ன்னு சொல்லுவாங்க. பட் ப்ராட்டஸ்டன்ட் சொசைட்டி, overall Protestant society is believing and it is true, I also believe that they are cult. Okay, because they don't believe Jesus Christ is the son of God. Yeah. ஸோ நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அவங்க வந்து ஜீசஸ் வர்ஷிப் பண்ண மாட்டாங்க. ஜீசஸ் வந்து காடோட சன் அப்படின்னு பிலீவ் பண்ண மாட்டாங்க. ஜீசஸ் இஸ் ப்ரீ எக்ஸிஸ்டட் அது பிலீவ் பண்ண மாட்டாங்க. ஜீசஸ் அ கிரியேஷன் சொல்லுவாங்க. ஜீசஸ் நாட் அ கிரியேட்டர்னு சொல்லுவாங்க. அண்ட் தெர் ஆர் மெனி கான்ட்ரவர்சிஸ். ஜீசஸ் மிகாவேல், ஏஞ்சல் மைக்கேல் தான் ஜீசஸா வந்துட்டு ஜீசஸ் வந்து திருப்பியும் மைக்கேலா மாறினாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் அந்த டாக்டரின் லெவல்ல சேஞ்சஸ் இருக்கறனால they will alter the songs and they remove the name of Jesus and they put it as Jehovah. So அவங்களோட கான்செப்ட் என்னன்னா, நான் நிறைய ஜெகோவா விட்னஸ் கிட்ட பேசியிருக்கேன், ஒரு 2-3 பேர்கிட்ட பேசியிருக்கேன், நிறைய இல்ல 2-3 பேர்கிட்ட பேசியிருக்கேன். ஸோ அவங்களுடைய கான்செப்ட் என்னன்னா, அவரோட நேம் ஜெகோவான்னு போட்டிருக்கு பைபிள்ல, ஏன் அவரை ஜெகோவான்னு கூப்பிட மாட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நிறைய ப்ராப்ளம் இருக்கு. என்ன ப்ராப்ளம்னா, ஆபிரகாமுக்கு எல்ஷடாய்னு வெளிப்பட்டிருக்கிறார் கடவுள். ஓகேவா? இங்க மோசஸ்க்கு ஜெகோவான்னு வெளிப்பட்டிருக்கிறார். நமக்கு எப்படி வெளிப்பட்டிருக்காரு? எந்த நாமத்தின் மூலமாக நமக்கு வெளிப்பட்டிருக்கிறாரு? நியூ டெஸ்டமெண்ட் சர்ச்சுக்கு இயேசு.
ஜீசஸ். இந்த நாமம் தான் வானோர் பூதலத்தோருடைய முழங்கால் யாவும் முழங்கும்படியாகவும் நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படியான நாமம் இல்லையா? இந்த நாமத்தை சொன்னாதான் பிசாசு ஓடும். ஓகேவா? ஜெகோவா நாமத்தை சொன்னால் பிசாசு ஓடுமா ஓடாதான்ற கேள்வி நிறைய பேருக்கு வருகிறது இல்லையா? ஜெகோவாவுடைய நாமத்தை பயன்படுத்துகிறதற்கு நமக்கு தகுதி இல்லை. தேவன் அதை நமக்கு வெளிப்படுத்தவில்லை. வெளிப்படுத்தி இருந்தும் அதை பயன்படுத்துவதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை. ஓகேவா? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மாத்திரமே பயன்படுத்துகிறதுக்கு நமக்கு அதிகாரம் இருக்கு. ஒரு விஷயத்தை அதிகாரம் இல்லாமல் நீ பயன்படுத்தும் போது அது எஃபெக்டிவா இருக்காது. அதனால கிரியைகள் நடைபெறாது. இன்னொன்னு, இயேசு கிறிஸ்து தான் இந்த பூலோகத்திலும் பாதாளத்திலும் போய் மரணத்தை வென்ற நாமம். இயேசு நாமம் தான் மரணத்தை வென்ற நாமம் இல்லையா? ஜெகோவான்ற நாமம் பிதாவாகிய தேவனுடைய நாமம். அவர் இறங்கி வரவில்லை இல்லையா? புரியுதா? இப்போ இன்னொரு பிரச்சனை இருக்கு. ஏன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஜெகோவான்ற நாமம் பிதாவாகிய தேவனுடைய நாமம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலதான் ஒரு பெரிய மேட்டர் இருக்கு. என்ன மேட்டர்னா, ஜெகோவான்ற நாமம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் 3 பேரையும் குறிக்கிற நாமம் ஜெகோவா. யூ அண்டர்ஸ்டாண்ட்? இத மறந்துடவே கூடாது. ஓகேவா? ஜெகோவான்ற நாமம் பிதாவாகிய தேவன், இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர் இந்த 3 பேரையும் குறிக்கிற நாமம். ஓகேவா? அவங்க வேதாகமத்திலே அவங்க ஒரு பைபிள் டிரான்ஸ்லேஷன் யூஸ் பண்றாங்க. ஒரு நிமிஷம். ஸோ அது ஒரு பிக்கெஸ்ட் ஆர்கனைசேஷன். ஓகே, நிறைய பேர் நீங்க பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் வீடு கதவு தட்டி தே வில் கம் அண்ட் நிறைய அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அவங்கெல்லாம் ஓகே, ஸோ அவங்கெல்லாம் சம்டைம்ஸ் விசிட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி பதில் சொல்றதுக்கு நமக்கு ரெடியா இருக்கணும். ஆனா ரெடியா இருக்க மாட்டோம். நம்ம ஏதோ ஒண்ணு குழப்பிக்கிட்டு ஏதோ ஒரு காரியத்தை யோசிச்சுட்டு அவங்க எப்படி பேசுவாங்கன்னா நம்மள மாதிரியே பேசுவாங்க. பானகேனா பானகேன்னு பேசுவாங்க. ஓகேவா? ஜீசஸ் சன் ஆஃப் காட்னு பிலீவ் பண்றீங்களான்னு கேட்டா பிலீவ் பண்றோம்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க பிலீவ் பண்ற பிலீஃபே வேறையா இருக்கும். புரியுதா? ஆனா சன் ஆஃப் காட்னு பிலீவ் பண்றோம், பிலீவ் பண்றோம். ஓகேவா? ஆனா பைபிள்ல இங்க போட்டிருக்கு இத மாதிரி நாங்க யூஸ் பண்றோம். அவங்க பைபிள் பேரு NWT, நியூ வேர்ல்ட் டிரான்ஸ்லேஷன். நியூ வேர்ல்ட் டிரான்ஸ்லேஷன் என்ற அந்த பைபிள் ஆன்லைன்ல இருக்கு, அவைலபிளா இருக்கு. அந்த பைபிள் நீங்க டவுன்லோட் பண்ண வேண்டாம். பட் அந்த மாதிரி ஆட்களுக்கு நான் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சேன். என்னன்னா, ஜீசஸே ரெவலேஷன் சாப்டர் 1 verse. ஓகே, சந்தோஷ் வாசிக்கிறியா? ரெவலேஷன் சாப்டர் 1 verse 7 வாசி. வெளிப்படுத்தல் 1 அதிகாரம் 7 இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். ஆமேன். ஆமேன் அப்படின்னு இடத்துல இது யாரை பத்தி போட்டிருக்கு? இயேசுவை பத்தி போட்டிருக்கு. இப்ப 8வது வசனம் வாசி. இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வமுள்ள வல்லமையுள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றியிருக்கிறார். இந்த சர்வ வல்லமை உள்ள கர்த்தர்னு வந்திருக்குல்ல தமிழ்ல, அது இங்கிலீஷ்ல அவங்களோட பைபிள்ல ஜெகோவான்னு வரும். அவங்களோட பைபிள்லயே ஐ எம் ஜெகோவா, ஐ எம் ஆல்பா அண்ட் ஒமேகா அப்படின்னு. ஓகேவா? இங்க சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் நமக்கு வந்திருக்கு இல்லையா? எல் ஷடாய் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணிருக்காங்க. ஆனா கிரீக்ல ஆக்சுவலா ஜெகோவா யூஸ் பண்ணிருக்காரு. ஜீசஸே யூஸ் பண்றாரு. ஜெகோவா சொல்றாரு, ஜீசஸ் ஜெகோவான்றத நம்ம இந்த வசனத்தின் மூலமாக புரிந்து கொள்ள முடியும். ஓகே, அந்த அளவுக்கு அவர்களுடைய பைபிள்லயே ப்ரூஃப் அவங்க கிட்ட இருக்கு. ஓகே, ஆனா அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கும். ஓகேவா? அவங்க கிட்ட நீங்க பேசணும்னு நினைச்சா கூட they will be engaged with some kind of works. தேவையில்லாத பேர்டன்ல அவங்க இருப்பாங்க. அவங்க கிட்ட பேச முடியாது, இன்டராக்ட் பண்ண முடியாத அளவுக்கு பண்ணுவாங்க.
நம்ம அவங்களை இன்வைட் பண்ணாலும் வரமாட்டாங்க. நம்மள அவங்க இன்வைட் பண்ணுவாங்க அவங்க சர்ச்சுக்கு. ஆனா அவங்க அவங்க வந்து நம்ம சர்ச்சுக்கு வரவே மாட்டாங்க. அதே மாதிரி நீ வீக்கா இருக்க, பைபிள்ல நீ வீக்கா இருக்கன்னா உன்னை அப்ரோச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா நீ பைபிள்ல ஸ்ட்ராங் அப்படின்னா அவங்ககிட்ட பேசவே மாட்டாங்க. ஓகேவா? நான் ஃபர்ஸ்ட் வீக்கா இருந்தேன் பைபிள்ல. ஓகேவா? அப்போ அந்த பொண்ணு ஜெகோவா விட்னஸ். அந்த பொண்ணு கூப்பிட்டுன்னே இருக்கும். வா நீ எங்க வா, நீ வா வா வா. நான் சொல்லுவேன், ஏம்மா நீ வந்து என்ன கூப்பிட்டுனே இருக்கிற? இல்ல நீ வா, ஜீசஸ் த சன் ஆஃப் காட், நாங்களும் அது பிலீவ் பண்றோம். ஜீசஸ் வர்ஷிப் பண்ணக்கூடாது, காட தான் வர்ஷிப் பண்றோம். ஜீசஸ் மூலமா நாங்க வர்ஷிப் பண்றோம். பைபிள்ல தான் போட்டுருக்கோம். அப்படி இப்படின்னு பேசும். நான் எனக்கு எல்லாம் மாற்றம் அப்புறமா தெரிஞ்சிச்சு. தெரிஞ்ச பிறகு நான் அவகிட்ட சொல்றேன், இந்த மாதிரி இதெல்லாம் இப்படி இருக்கே, இப்படிலாம் இருக்குன்னா, அதுக்கப்புறம் பேச மாட்டா. ஐ டோன்ட் ஹேவ் டைம் டு டாக் வித் யூ அண்ட் ஆல் அப்படின்லாம் சொல்றோம். என்னன்னா தே அண்டர்ஸ்டாண்ட் தட் திஸ் guy is actually filled with the word of God, filled with the Holy Spirit. So இவங்கிட்ட நம்மளால பேச முடியாது. ஓகே, they are the deceiving spirit. அவங்க வந்து ஒரு deceiving spirit. அது வந்து ரிப்பல் பண்ணும். எப்போனா நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்தா ரிப்பல் பண்ணும். ஆவி இல்ல, நம்ம வந்து வீக்கா இருக்கிறோம், நம்ம கிட்ட பைபிள் வேர்சஸ் இல்ல அப்படின்னா ஈஸியா வந்து வாமா வாமா அப்படின்னு கையை பிடிச்சி அவங்களுக்குள்ள கூட்டிட்டு போயிடுவாங்க. கூட்டிட்டு போய் நான் லிட்டரலா நிறைய பேரை பார்த்திருக்கேன். கிறிஸ்டியன்ஸா இருப்பாங்க. ஓகேவா? ட்ரெடிஷனல் கிறிஸ்டியன்ஸா இருப்பாங்க. ஆனா ஜெகோவா விட்னஸ் பேசிட்டு நான் அவங்க பின்னாடி போறேன்னு அவங்க பின்னாடி போயிடுவோம். ஓகே, அவங்க கடைசியில எந்த நிலைக்கு வருவாங்கன்னா, ஜீசஸ் வந்து மைக்கிள், ஆர்கேஞ்சல் அப்படின்னு சொல்லி ஜீசஸை வந்து கடவுளா அவங்க வர்ஷிப் பண்ண மாட்டாங்க. ஸோ வி ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். ஸோ இந்த வேர்ஸ் அவங்க ப்ரிடாமினண்டா காட்டுவாங்க. இந்த வேர்ஸ் ஜெகோவா ஜெகோவா ஜெகோவான்னு காட்டுவாங்க. அவங்களுக்கு நீங்க எந்த வேர்ஸ் காட்டணும்னா, நியூ டெஸ்டமெண்ட்ல ஆக்ட்ஸ் சாப்டர் 4 verse 12. அது அவங்களுக்கு காட்டுறதுமோ இல்லையோ நமக்கு தெரியணும் முதல்ல. ஓகே, யூ மே நோட்டட் ஆக்ட்ஸ் சாப்டர் 4 verse 12. வாசி ஆக்ட்ஸ் சாப்டர் 4 verse 12. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றார். Exactly. Do you understand, Santosh? So there is no other name other than Jesus Christ in order to get saved. நீ ரட்சிக்கப்படணும், நீ பாவத்திலிருந்து இருந்து கழுவப்படணும் அப்படின்னா ஜெகோவா நாமமால பயன்பட முடியாது. ஏன்? ஜெகோவா நாமத்தில் இயேசு கிறிஸ்து வெளிப்படவில்லை. இயேசு என்ற நாமத்தில் தான் இயேசு வெளிப்பட்டார். Do you understand? That doesn't mean that Jehovah's name doesn't have power. The problem here is we compare Jehovah's name and Jesus' name and we say எது பெரிய நாமம் அப்படின்னு அப்படி கம்பேர் பண்ண வச்சு பிதாவாகிய தேவன் தான் இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார், பிதாவாகிய தேவன் தான் இயேசுவோட பெரியவர். இயேசுவே சொல்லுவார் ஒரு இடத்துல, ஜான் சாப்டர் 14:27 நினைக்கிறேன், அதுல என்னிலும் பெரியவர் என் பிதாவா இருக்கிறார் அப்படி சொல்லுவார். அதனால ஜெகோவா தான் பெரிய நாமம், இயேசு சின்ன நாமம், நீ ஜெகோவா நாமத்தை பிடிச்சுக்கோ, இயேசு நாமத்தையும் பிடிக்கிறேன்னு வஞ்சிக்கிற டிசீவிங் ஸ்பிரிட் அது அப்படியே கூட்டிட்டு போயிடும். ஓகேவா? நமக்கு வெளிப்படுத்தப்பட்ட நாமம் தான் நம்மளால யூஸ் பண்ணப்பட வேண்டிய நாமம், அது இயேசுடைய. ஓகேவா? அந்த ஆர்கியூமெண்ட்டே பைபிள் பண்ணல. இப்போ எப்படி ஆர்கியூ பண்ணலாம்? டெவில் பெரியவனா இயேசு பெரியவரா அப்படி ஆர்கியூ பண்ணலாம். ஓகேவா? ஆப்வியஸா நமக்கு ஆன்சர் தெரியும், ஜீசஸ் இஸ் த கிரேட்டர் ஒன். ஓகேவா? பைபிள் சேஸ் தட். பைபிள் என்னைக்குமே பிதாவாகிய தேவன் பெரியவரா, இயேசு பெரியவரா, ஹோலி ஸ்பிரிட் பெரியவரா அப்படின்னு என்னைக்குமே வாதாடாது, என்னைக்குமே ஆர்குமெண்ட் கொண்டு வராது, என்னைக்குமே அந்த ஆர்குமெண்ட்டுக்கு ஆன்சரே இருக்காது பைபிள். யூ அண்டர்ஸ்டாண்ட்? இவங்க எல்லாரும் மூவரும் ஒன்றாய் இருக்கிறார், இவர்கள் திருத்துவம் அப்படின்ற அந்த கான்செப்ட்ல வெளிப்படுறாங்க. கரெக்டா? சோ இவர்களை முழுதாக புரிந்து கொண்ட மனிதன் யார் அப்படின்னு நீ காட்டு அப்படின்னா யாராலையும் காட்ட முடியாது. ஏன்னா தேவனை ஒரு காலம் ஒருவனும் புரிந்து கொள்ள முடியாது. அதான் ரோமன்ஸ் சாப்டர் 12 போட்டிருக்கு இல்லையா? தேவனுடைய ஆழத்தை புரிந்து கொள்ளுகிறவன் யார்? Romans chapter 11 verse 33 34. ரோமர் 11:34-35. இல்ல 33 34. தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவாய் இருக்கிறது! அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? அவருக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்தவன் யார்? Hallelujah.
இல்லையா? அவரை புரிந்து கொள்ளவே முடியாது. அவர் சிந்தனையை புரிந்து கொள்ள முடியாது. அவருடைய ஆழம், அவருடைய ஐஸ்வர்யம், அவருடைய ஞானம், அவருடைய அறிவு, அதோடைய ஆழம், அதை புரிந்து கொள்ளவே முடியாது. You cannot fathom who God is. He is God, man. You cannot even know the small thoughts of God unless or until he reveals it to you through the word of God. புரியுதா? அவர் அவ்வளவு பெரியவர். வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி. அதானே சொல்லுது ஏசாயா 66:2. அவரை புரிந்து கொள்ள இப்போ திருத்துவத்தை நீ எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்னா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ற விதம் ஓகேவா நிறைய பேரை கன்வின்ஸ் பண்ணாது. பட் we are believing what the word of God says. இல்லையா? ஸோ அதை தான் நம்ம பிலீவ் பண்றோம். ஸோ ஓகே, நம்ம மேபி ஐ ஹேவ் 10 minutes. திருத்துவம் ட்ரினிட்டி அதை பத்தி பார்க்கலாமா? ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஜெகோ இதுல ரெவலேஷன்ல பார்த்தோம். ரெவலேஷன்ல பார்த்தோமா இவாஞ்சலின்? ட்ரினிட்டி பத்தி எதுல பார்த்தோம்? டேனியல்ல பார்த்தோமா? ரோமன்ஸ்ல பார்த்தோம். ரெவலேஷன்ல கூட பார்த்திருக்க வாய்ப்புகள் இருக்கு. அவர் மூன்று பேர் பொருந்திய ஒரே கடவுள், அது அந்த வேர்ஸ் அந்த மாதிரி டைரக்ட் வேர்சஸ். முதல்ல ட்ரினிட்டின்ற வேர்டே பைபிள்ல கிடையாது இல்லையா? சரி, ஓகே, we will have a test இல்ல, நார்மல் அசஸ்மெண்ட் கூட சொல்ல முடியாது. நார்மலா ஒரு கேள்வி கேக்குறேன். ஏன்பா ட்ரினிட்டின்னு பிலீவ் பண்ற? இவாஞ்சலின் சொல்லு, ஏன் ட்ரினிட்டி பிலீவ் பண்ற சொல்லு. இவாஞ்சலின் இன்னும் ரிப்ளை பண்ண முடியல. கமான் இவாஞ்சலின், அடி வாங்க, நீ ரிப்ளை பண்ணலாம். சரி, சந்தோஷ் பிளான் பண்ணிட்டீங்களா? இதான் கொஸ்டின். How do you say that Bible supports the Trinity? நம்ம கிறிஸ்துவர்கள் அப்படின்ட்டு நம்மளுக்கான ப்ரூஃபே என்னன்னா இது மூணுமே, தட் இஸ் விசுவாச அறிக்கையில இருந்து எல்லாமே வந்து நம்ம விசுவாசிக்கிறோம். தட் இஸ் மூணு பேருமே வந்து ஒரே ஒருத்தர் தான் அப்படின்ட்டு. எந்த மீனிங்ல கேக்குறீங்க ப்ரோ? பைபிள்ல எங்க போட்டிருக்கு பார்த்து. அவர் மூன்று பேர் அடங்கிய ஒரே கடவுள் அப்படின்ட்டு போட்டுக்கும் ப்ரோ. அந்த வேர்ஸ் எங்க இருக்குன்னு தெரியல, ஆனா படிச்சிருக்கேன். அவர் 3 பேர் அடங்கிய ஒரு சொல்லு, அந்த வேர்ஸ் சொல்லு. அவர் 3 பேர் அடங்கிய ஒரே கிளியராவும் தெரியல ப்ரோ, ஆனா நான் படிச்சிருக்கேன். ஒரே நிமிஷம் நான் தேடி சொல்லிடுறேன் ப்ரோ, 2 minutes. இல்ல நோ ப்ராப்ளம். ஓகே, ஆக்சுவலா என்னை பொறுத்த வரைக்கும் there is no direct verse in the word of God which talks about God is 3 persons and single being. அந்த மாதிரி பைபிள்ல எங்கேயும் போடல. அவர் மூவராய் இருக்கிறார் அப்படின்ற மாதிரி. ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் மேபி நீ காட்டினீங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஆனா பைபிள்ல இன்டைரக்டா நிறைய இது இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், காட் வந்து நான் ஒருவர் உபாகம் 4:12 சொல்றாரு இல்லையா? நான் ஒருவராய் இருக்கிறேன், நானே கர்த்தர், நான் ஒருவர் அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? ஆனால் ஆதியாகமம் 1:26 பாத்தீங்கன்னா நமது சாயலாகவும், நமது ரூபத்தின்படியையும் மனிதனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தும் பூமியின் மேல் ஊர்ன சகல பிராணிகளையும் ஆளுகை செய்ய கடவர்கள் அப்படி சொல்றாரு. ஓகேவா? அப்போ நமது சாயல், நமது அப்படி சொல்றாரு. சோ there are 3 members வச்சுக்கலாம். எக்ஸாம்பிள், ஆர் 2 members, ஆர் ஒண்ணுக்கு மேற்பட்டவர்கள். ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல மூவரும் வெளிப்படவில்லை, தேவன் மட்டும்தான், யெகோவா தேவன் மட்டும்தான் வெளிப்படுறாரு. ஓகேவா? இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாடுல தான் வெளிப்படுறாரு. இயேசு கிறிஸ்து மேல போன பிறகுதான் ஆவியானவர் தேற்றரவாளனாக வெளிப்படுறாரு. ஓகே, இப்ப நல்லா கவனிங்க. பிதாவாகிய தேவன் என்ன சொல்றாரு? நான் மனிதனை உண்டாக்குவோமாக, we will make a man. 3 பேருமே they are making man. ஓகேவா? 3 பேருமே in their image மனிதனை படைக்கிறாங்க. புரியுதா? Man is created by the image that God the Father has, Jesus Christ has, and the Holy Spirit has. Man is the image of God. Man is the image of God. அப்படின்னா பிதாவாகிய தேவன் கடவுள், குமாரனாகிய தேவன் கடவுள்,
பிதா ஆவியானவரும் கடவுள் 3 பேருமே 3 நபர்களாய் இருக்கிறார். ஓகேவா? நீங்க ஏசாயா 6:8 வாசிச்சு பாத்தீங்கன்னா, யார் நமது காரியமாய் போவார், நமது சொல்லுவாங்க, வி அப்படி வரும். அந்த அந்த ஹீப்ரு டேர்ம்லயே வி அப்படி இருக்கும். அப்போ நம்மளுடைய தேவன் 3 நபராய் இருக்கிறார். ஓகேவா? ஆனால் ஒருவராய் தான் காணப்படுறார். பின்பு தேவர்கள் அப்படின்னு இருக்காது. ஆதியாகமம் 1:26 நீங்க வாசிச்சீங்கன்னா, பின்பு தேவர்கள் அப்படி இருக்காது. பின்பு தேவன் போட்டு, பின்பு தேவன் என்ன சொல்றாரு, நமது சாயலாகும். ஓகேவா? சோ நம்ம when we address God save me அப்படின்னு நீங்க கூப்பிடும் போது you are addressing Father, Son and the Holy Spirit. இந்த ட்ரினிட்டி சேர்ந்து இருக்கிற நிறைய வேர்சஸ் இருக்கு. ஒரு வேர்ஸ் வந்து ஞானஸ்தானம் எடுக்கும்போது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் போய் ஞானஸ்தானம் கொடுங்க, இங்க உலகம் எங்கும் போய் சீஷராக்கி, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினால. அப்ப பிதாவுக்கு ஒரு நாமம் இருக்கு, குமாரனுக்கு ஒரு நாமம் இருக்கு, பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு நாமம் இருக்கு இல்லையா? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை யூஸ் பண்ணும் போதுதான் நமக்கு ரட்சிப்பு கிடைக்கும் இல்லையா? பிதாவாகிய தேவனுடைய நாமம் ரிவீல் ஆயிடுச்சா? இன்னும் ரிவீல் ஆகல. வெளிப்படுத்தின விசேஷத்துல வாசிச்சீங்கன்னா, பிதாவினுடைய புதிய நாமத்தை நான் உன் நெத்தியிலும் உன் தொடையிலும் எழுதுவேன் என்று சொல்கிறார். ஒரு சபைக்கு சொல்றார், எழுதல்வியான்னு நினைக்கிறேன். ஓகேவா? பிதாவாகிய தேவனுடைய நாமத்தை நான் உனக்கு எழுதுவேன் அப்படின்னு சொல்றேன். அப்பதான் நாம நமக்கு வெளிப்படும். பரலோகத்துக்கு போன பிறகுதான். இப்போ வெளிப்படல. இப்போ இயேசுடைய நாமத்துல நமக்கு வெளிப்படுறாரு. சர்வ வல்லம் எல்ஷடாய் ஆபிரகாமுக்கு இப்போ இந்த யாத்ராகமம் 6ஆம் அதிகாரத்துல நம்ம பார்த்தோம்ல, அதுல என்ன பார்த்தோம்னா, எல்ஷடாயாய் நான் வந்து ஆபிரகாம் வெளிப்பட்டு எல்ஷடாய் காட் ஆல் மைட்டி அப்படின்ற அந்த டேர்ம் வந்து பிதாவாகிய தேவன், இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவி 3 பேரையும் குறிக்கிற. ஜெகோவாவும் அப்படிதான், இயேசுவையும் குறிக்கும். ஜெகோவா அப்படின்னா பிதாவாகிய தேவன், இயேசு கிறிஸ்து. ஓகேவா? பிதாவாகிய தேவன் ஒரு தேவன் அப்படின்றதுக்கு நிறைய ப்ரூஃப் இருக்கு. அவர் ஒரு தேவன், அவர் ஒரு தேவன் இந்த சென்ஸ் அவர்கிட்ட தேவத்துவம் இருக்கிறது, டிவினிட்டி அப்படி சொல்லுவாங்க. தேவத்துவம் அவரிடத்துல இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. He is not a creation, he is a creator. ஓகேவா? அவர் சிருஷ்டிப்பு கிடையாது, சிருஷ்டிகர். He is a creator. ஓகேவா? இப்ப நீங்க உலகத்துல ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் தேவனுக்கு காட்டணும் அப்படின்னா நம்மளால காட்ட முடியாது. டைரக்டா காட்ட முடியாது, இன்டைரக்டா காட்டலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பில்டிங்கை பாத்தீங்கன்னா ஒரு பில்டர் இருக்கான் அப்படின்றது கெஸ் பண்ண முடியும் உங்களால. ஒரு பெயிண்டிங்கை பாத்தீங்கன்னா ஒரு பெயிண்டர் இருக்கான் அப்படின்னு சொல்லி உங்களால கெஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு கிரியேஷனை பாத்தீங்கன்னா ஒரு கிரியேட்டர் இருக்காரு. ஓகேவா? இந்த கிரியேட்டரை நீங்க டிஃபைன் பண்ணும்போது நீங்க அட்டெம்ப்ட் பண்ற ஒவ்வொரு அட்டெம்ப்டும் ஃபெயிலியரா இருக்கும். ஓகே, அது பெஸ்ட் டெஃபினிஷன் ஐ saw was given by Ravi Zacharias, where he stated that எந்த கிரியேஷனா இருந்தாலும் அந்த கிரியேஷனுடைய ரூட் காஸ், அந்த கிரியேஷனுடைய கிரியேட்டருடைய டெஃபினிஷன் அந்த கிரியேஷனுக்குள்ள இருக்காது, ஆனா கிரியேட்டருக்குள்ள இருக்கும். ஓகே, அவருடைய எக்ஸிஸ்டன்ஸ பத்தி அவர்கிட்ட மட்டும் தான் ஆன்சர் இருக்கும். அவர் எப்படி உயிரோட இருக்காரு, அவர் எப்போ இப்ப நம்ம வந்து இப்ப நான் வந்து நவம்பர் 20ஆம் தேதி 1991 பிறந்தேன் அப்படின்ற ஒரு இது இருக்கு இல்லையா? அவர் எப்ப ஸ்டார்ட் பண்ணாரு அப்படின்னா பைபிள்ல இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய அப்படிதான் இருக்கு இல்லையா? இருந்தவர் he is forever present. புரியுதா? he don't have past and future. அந்த மாதிரி he is in eternity. அவர் டைம்குள்ள, அந்த டைம்குள்ளே வரமாட்டார். ஓகேவா? in the beginning God created heavens, earth. இந்த ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் அப்படி வருதுல. ஆதியிலே தேவன், ஆதியிலேன்னா என்ன அர்த்தம்? டைம் இல்லையா? டைம் படைச்சிருக்கிறார். ஓகேவா? ஆதியிலே தேவன் வானத்தையும், ஸ்பேஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் மேட்டர், எர்த், ஹெவன்ஸ் அண்ட் தி எர்த். இன் தி பிகினிங், அதுதான் டைம் இல்லையா? சோ டைம், ஸ்பேஸ் அண்ட் மேட்டர் அட் அ டைம்ல சேம் நேரத்துல உண்டாயிருக்கிறது. இத மூணுத்தையும் படைத்தது யாரு? நம்மளுடைய தேவன். இந்த தேவன் இதற்குள்ள இருப்பாரா? இருக்க மாட்டார். இப்ப நான் வந்து ஒரு கம்ப்யூட்டர் கிரியேட் பண்றேன், நான் கம்ப்யூட்டருக்குள்ள உட்கார்ந்து இருக்க மாட்டேன். ஐ எம் a creator of this computer. I will be out of that computer. ஓகே, கம்ப்யூட்டருக்குள்ள கோடிங்ஸ் இருக்கு, அது அதோடைய வேலையை பார்க்கும். அந்த கோடிங்கை கிரியேட் பண்ணது நானு. Do you understand? டாஃப்னி, புரிஞ்சிச்சா? இப்பதான் போயிட்டு வருவான்னு நினைக்கிறேன். டாஃப்னி, இவாஞ்சலின்,
கவனிக்கிறீங்களா இல்லையா? இவாஞ்சலின் கவனிக்கிறீங்களா? ப்ரீவியஸா கேள்வி கேட்டா பதிலே இல்ல இவாஞ்சலின் கிட்ட இருந்து. கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆகணும் போலியே. ஓகே, சந்தோஷ் கண்டுபிடிச்சிட்டியா? தேடிட்டு தான் இருக்கேன் bro. ஆனா விட்டுரு அப்புறமா தேடு. ஓகே, இப்போ கவனி சரியா? சோ இது வரைக்கும் புரிஞ்சுதா? கிரியேட்டர் கிரியேஷன் இது புரிஞ்சுச்சா? இப்போ பிதாவாகிய தேவன் தான் கடவுள், கரெக்டா? இப்போ இயேசு கிறிஸ்து கடவுளா இல்லையா? நிறைய வேர்சஸ் இருக்கு. ஹி இஸ் கிரியேட்டர் அப்படின்னு. பெஸ்ட் வேர்ஸ் வந்து ஜான் 1:1 இல்லையா? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமி, சாரி, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில். தேவனிடத்தில் இருந்தது. ஜீசஸ் வந்து ஜான் எப்படி சொல்றாரு? He is the word of God and he is God அப்படி சொல்றாரு இல்லையா? அவர் கடவுள் அப்படி சொல்றாரு. இப்ப ஜெகோவா விட்னஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் கடவுள், he is mighty God, பட் பிதாவாகிய தேவன் வந்து ஆல் மைட்டி காட் அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவ கிரியேட் பண்ணாரு அப்படின்ற ஒரு டேர்மை கொண்டு வருவாங்க. ஓகேவா? பிகாட்டன் சைல்டு, பிகாட்டன் அப்படின்னு. இந்த ஜான் சாப்டர் 3:16 நீங்க பாத்தீங்கன்னா என்கேஜேவில யாரா என்கேஜி வச்சிருக்கீங்களா? ஜீசஸ் இஸ் a begotten childன்னு வரும், begotten sonன்னு வரும். பிகாட்டன், அந்த பிகாட்டன்ற வேர்டு ஹீப்ரூ கிரீக்ல கிடையாது. இவங்க வந்து புரிந்து கொள்வதற்காக அங்க இருந்த கான்ட்ரவர்சியை இது பண்றதுக்காக, ஆர்மனிசம்லாம் இருந்ததுக்காக, ஆர்மனிசம் கிடையாது, அந்த மாதிரி கான்ட்ரவர்சிஸ் ஹெரசிஸ் எல்லாம் வருதுன்றதுக்காக பிகாட்டன் ஆட் பண்ணிருப்பாங்க. அதையே இவங்க ஜெகோவா சேர்த்துட்டு பிகாட்டன் ஆட் ஆயிருக்கு, இதுல வெறும் சன்னு தான் போட்டிருக்கு, பெற்றெடுத்த மகன்ன்ற மாதிரி இருக்கு. பிகாட்டனா பெற்றெடுத்த அர்த்தம், பிகாட் அப்படின்னா பெற்றெடுத்த அப்படி, கரெக்டா? பெற்றெடுத்திருக்காங்கன்னா கிரியேட் பண்ணிருக்காரு கடவுள் அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாங்க. கிரியேஷன் கிடையாது கடவுள். ஜீசஸ் வந்து கிரியேஷன் கிடையாது, இஸ் எ கிரியேட்டர். அதுக்கு ஒரு பெஸ்ட் வேர்ஸ் என்னன்னா ஜான் சாப்டர் 1:2 வாசிங்க. ஜான் சாப்டர் 1:2. ப்ரோ ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்டேன், ஒரே நிமிஷம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், பரலோகத்தில் தெரியும் தெரியுமா? அங்க எங்கப்பா பரலோகத்தில் சாட்சி எடுக்கிறவைகள் மூவர் அப்படி இருக்கும். இம்மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். ஓகே ஓகே, அந்த வசனம் கரெக்டா சொன்னா நானே சொல்லியிருப்பேன். இவ்வளவு நேரம் தேடி இருக்க வேண்டிய அவசியம். அந்த வசனத்துக்குள்ள தெளிவா ட்ரினிட்டின்னு இருக்காதுப்பா. ட்ரினிட்டி இருக்கு, அதான் இப்ப பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஞானஸ்தானத்தை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க சொல்றாருல, அங்கேயும் ட்ரினிட்டி இருக்கு. பட் பிரத்யட்சமாய் கடவுள் வந்து மூவராய் இருக்கிறார் அப்படின்னு இருக்காதாங்க. மூவர் பரலோகத்தில் சாட்சி எடுக்கிறார்கள் அப்படி இருக்கும். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? சோ அததான் நான் கேட்டேன். சோ பிரத்யட்சமா நமக்கு ட்ரினிட்டி கிடையாது, பட் நமக்கு இந்த மாதிரி வேர்சஸ் இருக்குல்ல, இந்த மாதிரி மூவராய் இருக்கிறார்கள், வார்த்தை பிதா, வார்த்தை பரிசுத்த ஆவியானவர் அப்படி இருக்கும், ஆவி அப்படி இருக்கும். கரெக்டா? சூப்பர். என்ன சொன்னா ஜான் சாப்டர் 1:2 வாசிப்பா. யோவான் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனமா? அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலியமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. வண்டர்ஃபுல் வேர்ஸ். இது நம்ம ரொம்ப ஸ்பீடா வாசிச்சிருக்கோம், இப்போ கொஞ்சம் ஸ்லோவா வாசிக்கலாமா? ஆதியிலே அவர் அவரோடு கூட இருந்தார். ஆதினா என்ன? இந்த பிகினிங், இந்த பிகினிங் அப்படின்னு சொல்லும் போது ஜீசஸ் வாஸ் வித் காட், எவ்ரிதிங் கிரியேட்டட் பை காட் ஹிம்செல்ஃப் இல்லையா? இந்த காட் ஹிம்செல்ஃப் இன்க்ளூட்ஸ் காட் த ஃபாதர், சன் அண்ட் த ஹோலி ஸ்பிரிட். ஓகே, ஆதியிலே தேவன் அப்படின்னு ஜெனிசிஸ்ல வருது இல்ல, அந்த தேவன் அப்படின்ற வேர்ட்குள்ள பிதாவாகிய தேவன், இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர், 3 பேருமே இருக்காங்க. ஓகே, 2வது வசனத்துல ஜெனிசிஸ் சாப்டர் 1:2 நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடினா, அப்ப ஆவியானவரும் அங்க இருக்கிறாரு. ஓகேவா? எப்படி ஜீசஸ் அவங்க கூட இருக்கிறாரோ அதே மாதிரி ஆவியானவரும் கூட இருக்கிறார். கரெக்டா? இப்போ ஜீசஸ் கிரியேஷனா கிரியேட்டரா? இப்ப ஜெகோவா விட்னஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, தேவன் இயேசு கிறிஸ்துவை படைச்சிட்டாரு, இயேசு கிறிஸ்துவை கொண்டு இந்த உலகத்தை எல்லாம் படைச்சாரு அப்படின்னு சொல்லி ஒரு கேவலமான ஒரு டாக்டருமே எடுத்து வச்சிருக்காங்க. பைபிள்ல அதுக்கு ப்ரூஃபே கிடையாது, எங்கேயுமே ப்ரூஃபே கிடையாது. ஓகேவா? இந்த வேர்ஸ் இந்த டாக்டர் எப்படி கொண்டு வருவாங்கன்னா, ஜீசஸ் அவர் கிரியேட் பண்ணிட்டாரு, ஜீசஸ் இப்போ நமக்கு கடவுள், ஆனா ஜீசஸ்க்கு தேவன் கடவுள்,
தேவனும் இயேசு கிறிஸ்துவும் சமம் அல்ல. இயேசு கிறிஸ்து கிரியேஷன், தேவன் கிரியேட்டர் அப்படி சொல்லுவாங்க. பைபிள் கம்ப்ளீட்லி கான்ட்ரடிக்ட் தேர் டாக்டரின். ஓகேவா? ஜீசஸ் இஸ் a creator. He has divinity. ஓகேவா? He is an almighty God. You understand? இப்ப இந்த 2வது வசனத்தை பாத்தீங்கன்னா, ஆதியிலே அவர் அவரோடு கூட இருந்தார், அவர் தேவனோடு கூட இருந்தார். உண்டாக்கப்பட்டது எல்லாமே, உண்டாக்கப்பட்டதுன்னா கிரியேஷன்ஸ் இல்லையா? கிரியேஷன்ஸ் எல்லாமே இவரால தான் கிரியேட் பண்ணப்பட்டுச்சு அப்படி போட்டு. ஓகேவா? இப்போ கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா எடுக்க போறேன், புரியுமான்னு தெரியல எனக்கு. ஜீசஸ் கிரியேஷனா இருந்தா, ஓகேவா, அவரும் கிரியேஷன்ன்ற பாக்ஸ்க்குள்ள வந்துருவார். ஓகேவா? வாட் John chapter 1 verse 2 says is, every creation you see or every creation which is in existence in this world or in heavens is created by Jesus Christ. ஓகேவா? every creation is created by Jesus Christ. இப்போ ஜெகோவா சொல்ற மாதிரி when Jesus is a creation, அவர் சிருஷ்டியா இருந்தால் இயேசுவை கொண்டு இயேசுவை எப்படி சிருஷ்டித்திருப்பாங்க? புரியுதா? சந்தோஷ் புரிஞ்சுச்சா? சந்தோஷ் மியூட்ல இருக்கீங்க. இன்னொரு வாட்டி சொல்லுங்க ப்ரோ. ஓகே, அந்த வசனம் வாசிப்பா, பொறுமையா வாசி. 2வது வசனம் வாசி. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலியமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. ரோபோட்டிக் வாய்ஸ். உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. இதுக்கு என்ன அர்த்தம்? உண்டானதொன்றும்னா என்னென்ன கிரியேட் ஆச்சோ, என்னென்ன கிரியேஷன்ஸ் இருக்கோ இந்த உலகத்துல, இந்த ஹெவன்ல என்னென்ன கிரியேஷன்ஸ் இருக்கோ அது எல்லாமே இயேசுவால தான் உண்டாச்சு. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஓகேவா? இப்போ ஜெகோவா விட்னஸ் வந்து ஜீசஸ கிரியேஷன் சொன்னாங்கன்னா இந்த வேர்ஸ் கான்ட்ரடிக்ட் பண்ணுது. எப்படி கான்ட்ரடிக்ட் பண்ணுதுன்னா, ஜீசஸ கிரியேஷன் சொன்னதுனால ஜீசஸ கொண்டே ஜீசஸையும் மற்ற எல்லா சகலன்னு வருது. சகல உண்டாக்கப்பட்டதும் கிரியேட் ஆச்சு. அப்ப ஜீசஸ கொண்டு ஜீசஸே படைச்சாங்களா அப்படின்ற ஒரு கான்ட்ரோவர்சி வருது. புரியுதா? தெளிவா இருக்க முடியல. இவாஞ்சலின் சந்தோஷம் புரிஞ்சிச்சு. இவாஞ்சலின் டாஃப்னி கவனிக்கவே இல்லை தானே? இவாஞ்சலின் புரிஞ்சிச்சா? யூ ஆல்ரெடி தாட் திஸ் லாங் பேக். எத்தனை வாட்டி எடுத்து என்ன பிரயோஜனம்? பதில் சொல்லவே மாட்டீங்களே. Because this is very important and I want everybody to. புரியுதா? சரி, அன்மியூட் பண்ணிட்டு சொல்ல பார்க்கலாம். திருப்பி என்ன சொன்னேன்? டாஃப்னி கேக்குதாமா? போட்டிருக்காளா என்னன்னு புரியல. சரி டாஃப்னி, உனக்கு புரிஞ்சிச்சா? புரியலன்னா சொல்லு, என்ன புரியலன்னு சொல்லு, அன்மியூட் பண்ணி சொல்லு. ஜீசஸ் கிரியேஷன் கிடையாது. சரி, ஓகே, ஒண்ணு மட்டும் நல்லா மனசுல வச்சுக்கோங்க, ஜீசஸ் கிரியேஷன் கிடையாது, ஜீசஸ் வந்து கிரியேட்டர். ஓகேவா? அதுதான் அந்த வெர்ஸ் ஜான் சாப்டர் 1 வெர்ஸ் 2 சொல்லுது. ஓகேவா? எல்லா படைக்கப்பட்ட எல்லா கிரியேஷனும் ஜீசஸால தான் கிரியேட் ஆயிருக்குன்னா அப்ப ஜீசஸ் எப்படி கிரியேஷன் ஆக முடியும்? ஜீசஸ் கிரியேட்டர் இல்லையா? நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ் நிறைய பேர் கூட பண்ணி, ஒரு லேடி இருக்காங்க, அவங்க எல்லாம் பேசுனீங்கன்னா அப்படியே ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு ஒரு ஆன்சரை நம்ம கரெக்டா கொடுத்துட்டோம்னா அந்த ஆன்சரை விட்டுருவாங்க, இன்னொரு ஆன்சருக்கு போயிடுவாங்க. அங்க கரெக்டா கொடுத்துட்டோம்னா இன்னொரு ஆன்சர் அப்படியே போயிட்டே இருப்பாங்க. ஓகே, நிறைய வேர்சஸ் அவங்களால ஆக்சுவலா கடவுள் எனக்கு வந்து நிறைய லேர்னிங் கொடுத்தாரு. ஓ, இப்படி எல்லாம் நீங்க ட்விஸ்ட் பண்றீங்களா வேர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, பி வெரி கேர்ஃபுல் வித் டிசீவிங் ஸ்பிரிட்ஸ். ஓகே, இப்போ மோசஸ் வந்து
ஆஹ் நிறைய நேரத்துல வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை சொல்லும் போதே இஸ்ரவேல் ஜனங்க அநேக நேரத்துல அவங்க வந்து மோசஸ் வந்து தேவனுடைய ஊழியக்காரன் இல்லை அப்படின்னு சண்டை போட்டிருக்காங்க. கோரேஷ் அப்படின்ற ஒரு ஆள் இருந்தான், கோராக் புத்திரர்கள் அப்படின்னு 2-3 பேர் இருந்தாங்க. மிரியாமே வந்து மோசஸ வந்து எதிர்த்தாங்க. ஆக்சுவலா தேவனுடைய வார்த்தையும் சொல்லவில்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆனா கர்த்தர் மோசேவுக்காக ஆரோனுக்காக நின்று கணக்கு கேட்டாரு. அதே மாதிரி நிறைய நேரத்துல நிறைய வஞ்சிக்கிற ஆவிகள் வரும். ஓகேவா? மார்மனிசம் அது இன்னொரு ஒரு பெரிய டாபிக். நிறைய கல்ட்ஸ் இருக்காங்க. கல்ட்டுன்னு எப்ப நம்ம சொல்றோம்னா இயேசுவை அவருக்கு அந்த தேவத்துவம் இல்லை என்று யாராவது சொல்றாங்கன்னா அவங்க கல்ட் குரூப். எனிபடி ஹூ சேஸ் தட் ஜீசஸ் இஸ் நாட் காட் or else anybody who says Jesus is also a god is also cult. புரியுதா? இயேசுவும் ஒரு கடவுள், இயேசுவுக்கும் நான் துதிகளை செலுத்துவேன், மரியாளுக்கும் நான் துதிகளை செலுத்துவேன், பரிசுத்தவான்கள் செயின்ட் பால் செயின்ட் தாமஸ்க்கும் நான் துதிகளை செலுத்துவேன்னு சொன்னாங்கன்னா அதுதான் ப்ராட்டஸ்டன்ட் கிறிஸ்டியன் சர்ச் சொல்லுது. ஓகே, வெரி குட். ஐ கெஸ் got some points. சரி, நம்ம நாளைக்கு 6th சாப்டர் முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். நாளைக்கு 7th சாப்டர் படிச்சிருங்க. நம்ம 6th சாப்டர் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அப்புறம் 7th சாப்டர் பார்க்கலாம். சரியா? ஓகேவா கைஸ்? Shall we wind up? ஓகே, கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்கலாம். அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் பரிசுத்தாவின் ஐக்கியத்தினாலும் உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். நாங்கள் இருக்கிறது உங்க கிருபை பிதாவே. நாங்கள் நிர்மூலமாகாது இருக்கிறது உங்களுடைய கிருபை. இப்பொழுதும் கூட தகப்பனே உங்களுடைய வார்த்தையை படிக்க உதவி செய்யுங்க. நீங்க மோசேவுக்கு வெளிப்படுத்தின அந்த நாமத்தை நாங்கள் தகப்பனே தெரிந்து கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செஞ்சீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அது மாத்திரம் இல்லாம இயேசு கிறிஸ்துவை பற்றி தகப்பனே நீர் எங்களுக்கு விளக்கி போதித்த கிருபைகளுக்காக நன்றி. தகப்பனே இயேசுவின் நாமம் அல்லாமல் எங்களுக்கு ரட்சிப்பு இல்லை, இயேசுவின் நாமம் அல்லாமல் எங்களுக்கு தகப்பனே மீட்பு இல்லை. தகப்பனே அந்த நாமம் மாத்திரமே மரணத்தை ஜெயித்த நாமம். அந்த நாமத்தை நாங்கள் பயன்படுத்த எங்களுக்கு அதிகாரம் கொடுத்தீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறேன். பலப்படுத்துவீராக, வழி நடத்துவீராக. ஜாயின் பண்ண ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. அவர்களுக்கு நீர் உடைய வசனத்தை போதித்தருளின கிருபைக்காக நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதா. உங்கள் அனைவரும் ஆசீர்வதிப்பாராக. பாய்.